ஓகே, இந்த சைனஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குமா. ஸோ வீசிங் ஆஸ்மா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே சிலர் வந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர், குளிர்காலத்தில் மட்டுமே நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இந்த நீர்க்கோது தலைவலி வந்துச்சுன்னா ஒரு 3 days 4 daysக்கு இது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக இது வந்து சரி செய்யலாம். இப்போ இந்த ஆவி பிடித்தல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. வாரத்துக்கு 2 முறை, டெய்லி கூட வேண்டாம். ஸோ வீக்லி 2 times நம்ம ஆவி பிடிக்கும் போது என்னன்னா, இந்த சளி ஏற்படும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2-3 நாளில் சரியாகுதா, 7 நாளில் சரியாகுதான்றதுலாம் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது. இப்போ இந்த சளி இருக்கிறவங்க அதற்கான உணவு முறைகள் இருக்கும். உணவு வந்து சூடாக சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது. ஒரு சிலர் வந்து கோல்டோடு எனக்கு வந்து ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னா கபசுர குடிநீரே குடிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு கபசுர குடிநீர் குடித்தாலே போதுமானது. இதில் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த படிகார நீர் அப்படின்னு ஒரு நீர் இருக்குது. படிகார நீர் எதற்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த குளிர்காலத்தில் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லைங்களா. அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நீர். உங்களுக்கு எனக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருக்குங்க, இன்னைக்கு ஃபுல் டே நான் பேசிட்டேன், த்ரோட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த ஆடாதோடைய கஷாயம் குடிச்சிடலாம். குடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து நார்மல் ஆகிடும். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு மெடிக்கல் சார்ந்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், குளிர்காலத்தில் மட்டுமே நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. குறிப்பாக சொல்லணும்னா சைனஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? ஓகே, இந்த சைனஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குமா. ஸோ வீசிங் ஆஸ்மா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே சிலர் வந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குது, கண்ணெல்லாம் செவந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் நீர்க்கோத்து இருக்குது. இந்த நீர்க்கோத்து தலைவலி வந்துச்சுன்னா ஒரு 3 days 4 daysக்கு இது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? பொதுவாக நம்ம ஸ்கல் போனில் முகத்தில் வந்து பார்த்தோம்னா சைனஸ் கேவிட்டிஸ் குழிகளாக இருக்கும். ஸோ இதில் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை அதில் ஃப்ளூயிட் வந்து சேர ஆரம்பிக்கும் போது தான் இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, சிலர் வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக இதை வந்து சரி செய்யலாம். இப்போ இந்த ஆவி பிடித்தல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ வாரத்துக்கு 2 முறை, டெய்லி கூட வேண்டாம். ஸோ வீக்லி 2 times நம்ம ஆவி பிடிக்கும் போது என்னாங்கன்னா, ஸ்கல்ல நம்ம தலையில் எக்ஸ்ட்ராவாக நீர் கோத்து இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கபமும் நமக்கு வந்து குறையும். இது எதனால் ஏற்படுதுன்னா, எல்லாருக்கும் ஏற்படுறது கிடையாது. இம்யூனிட்டி வீக்காக இருக்கவங்களுக்கு ஏற்படலாம். இல்லை ஏற்கனவே திரும்ப திரும்ப எனக்கு கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, சில மெடிசன்ஸினோட அலர்ஜி இருக்குது அப்படின்னாலும் இது ஏற்படலாம். இல்லைங்க, ஒரு சிலர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்பவுமே நான் வந்து ஏசிலேயே தான் உட்காந்துருக்கேன், தலைக்கு மேலே ஏசி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தலையில் அதிகமாக நீர் சேர்ந்து நமக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக ஒன்று சொல்லணுன்னா இந்த ஆவி பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சில ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம். ஸோ நிறைய தைலமும் இருக்குது. இதில் பேசிக்காக துளசி, மஞ்சள், கொஞ்சம் மிளகு, ஒரு 5-6 மிளகை வந்து தட்டி போட்டுட்டு நல்லா அந்த ப்ரீத் பண்ணணும். ஸோ இதை ப்ரீத் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த எக்ஸஸாக வரக்கூடிய ஸ்வெட், அதிகமான அந்த வியர்வை, ஸோ வியர்வை மூலமாக நமக்கு அந்த தண்ணீர், எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வெளியில் வந்துடுது. இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா அடுத்ததாக ஆவி பிடித்தல் சொன்னோம், அடுத்ததாக இந்த பற்று மருந்து. ஸோ நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து மருந்துலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் பற்று மருந்து சொல்லும் போது சுக்கு, மஞ்சள் சேர்த்து நல்ல வெந்நீர் விட்டு கலந்து நெத்தியில் நம்ம பத்து போட்டுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரையும் இருக்குது. ஸோ இதில் பேசிக்காக மஞ்சள், படிகாரம், சாம்பிராணி இது எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்போது இது நெற்றியில் நம்ம வந்து வெந்நீரில் கலந்து பற்று போடும்போது நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நீர் உடலில் சேர்ந்துருக்கு இல்லைங்களா, நெற்றி பகுதியில் சேர்ந்துருக்கக்கூடிய நீர் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே உடல் வலி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. எதனால் அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதை எப்படி சரி பண்ணலாம்? குளிர்காலத்தில் உடல் வலி ஒரு மாதிரி ஃபீவரிஷ் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ உடல் வலி ஏற்படுறதுக்கு காரணம்னா இந்த கபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குளிர்ந்த தன்மை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் வாதத்தை அதிகரிக்கும். ஸோ கபமும் வாதமும் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த கோல்டு அப்படியே தலையிலையும் சரி நெஞ்சு பகுதியிலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த வாதம் என்ன செய்யணும்னா உடலில் மூட்டுக்கள் எல்லாமே வலி அதிகமாகும். அப்போது தசை வலியோடு சேர்ந்து மூட்டு வலியும் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வெயில் காலத்தில் கூட நான் நல்லா இருந்துருவேங்க, மழை காலத்தில் கூட நல்லா இருந்துருவேன், இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்கும் என் உடல் எப்போதுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சில வகையான தைலங்களை அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் டெய்லியுமே நிறைய பேர் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேவையில்லை. இதற்கான சிறப்பான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போது லேகிய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வகந்தா லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ பேசிக்காக அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறது எல்லா காலநிலைக்கும் 3 உடல் தேகிகளுக்கும் இது பெஸ்ட்டு. அப்போ அஸ்வகந்தா லேகியம் எடுக்கலாம். வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, லவங்கம்னு சொல்லும். ஸோ இதை கஷாயமாகவோ இல்லை இது சூரணமாகவே நமக்கு இருக்கும், லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தேன்லேயோ இல்லை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ ரொம்ப உடல் வலி இருந்துச்சுன்னா சுக்கு காப்பி ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த வலிகளை போக்குவதற்கும் தலையில் இருக்கக்கூடிய நீரேற்றம் சரியாகிறதுக்கும் சுக்கு காஃபி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வலியை குறைக்கக்கூடியது. ஸோ சுக்கு காஃபி அப்படின்னு சொல்லும்போது இதில் சுக்கு மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்கும். ஸோ தனியா விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது இருக்கும். ஸோ மிளகு, சீரகம், சிற்றரத்தை, திப்பிலி இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து குடிக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். ஓகே டாக்டர். டாக்டர் இந்த குளிர்காலத்தில் இப்போ நிறைய பேருக்கு ஈஸியாக சளி பிடிச்சிருதுன்னு சொல்லலாம். அப்படி சளி பிடிச்சா ஒரு வாரம் வச்சு செய்யாமல் அது விடவே மாட்டேங்குது. இந்த ரஜினி சார் சொன்ன டைலாக் மாதிரி தான், ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னா நீ மாத்திரை எடுத்துக்கிட்டா ஒரு வாரத்தில் சரியாயிரும், நீ மாத்திரை எடுத்துக்கலைன்னா 7 நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உண்மையாகவே சீக்கிரமாக இப்போ கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு 2 மூலிகைகளை சாப்பிட்டோம் அப்படின்னாவே அது ஒரு நாள்லேயே போயிடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இந்த சளி ஏற்படும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2-3 நாளில் சரியாகுதா 7 நாளில் சரியாகுதான்றதுலாம் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது. ஸோ நார்மலாக தலையில் நீர் கோத்து சளி பிடிக்குதுன்னா 2-3 நாள்லேயே சரியாயிடும். இப்போ இன்ஃபெக்ஷன் நமக்கு சிவியராக இருந்து இல்லை க்ரானிக்காக எனக்கு ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ ரெகுலராக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த சளி இருக்கிறவங்க அதற்கான உணவு முறைகள் எடுக்கணும். உணவு சூடாக சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இந்த திப்பிலி ரசம் வைக்கிறது, கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கபத்தை விரட்டும். அப்போ ஈஸியாக நமக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 2 மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம்பு இருக்குது இல்லைங்களா, வெற்றிலையில் கிராம்பு வச்சு மடித்து நல்லா மென்னுக்கிட்டே வரணும். ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான், அதிகமாக சாப்பிட்டாலும் பாடி ஹீட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 2 days 3 days நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய கோல்டு நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ ஒரு சிலர் கோல்டோடு எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னா கபசுர குடிநீரே குடிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு கபசுர குடிநீர் குடித்தாலே போதுமானது. ஓகே டாக்டர். டாக்டர் எனக்கு இன்னொரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இப்போ கோல்டு வெதர்ல எல்லாரும் ஹாட் வாட்டர் குடிச்சாதான் உனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நீ நார்மலாவே நார்மல் வாட்டர் குடி, நீ ஆனா அப்ப பார்த்து நீ ஹாட் வாட்டர் குடிச்ச அப்படின்னா சளி பிடிச்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? ஒவ்வொருத்தர் உடலுக்கும் ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ அந்த தண்ணீர் நம்ம குடிக்கும் போதே ரொம்ப ஹாட் வாட்டராக குடிக்கணும்னு இல்லை. ஸோ மைல்டு லியூக் வார்ம் வாட்டரை குடிச்சிக்கலாம். அதில் சில லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில மெடிசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி சம்மரில் வெட்டி வேர் போடுறது, பதிமுக தண்ணீர் குடிக்கிறது, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த குளிர் காலத்துக்கு நம்ம சில மூலிகைகளை சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்து அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தாலிசப்பத்திரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தாலிசாதி சூர்ணமாகவே கிடைக்குது, தாலிசப்பத்திரி இலைகளை போட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமான குளிர் பிரதேசங்களில் இன்றைக்குமே இந்த தாலிசப்பத்திரியை போட்டு தண்ணீரை குடிச்சிட்ருப்பாங்க. சடாமஞ்சள் போட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே கபத்தை விரட்டக்கூடிய மூலிகைகள். ஸோ சடாமஞ்சள்லாம் சும்மா ஒரு 1/2 கிராம் போதும். ஸோ 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னா ஒரு 1/2 கிராம் போட்டுட்டு பாயில் பண்ணி வெதுப்பாக அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வரும்போது ஸோ டக்குன்னு நமக்கு ஃபீவர். இப்போ தண்ணி மாற்றி குடிச்சேங்க, வெளியில் ஒரு நாள் தான் போயிட்டு வந்தேன், திடீர்னு எனக்கு கோல்டு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த சடாமஞ்சள் குளிக்கிறதுக்கு மைல்டாக வார்ம் வாட்டரில் குளிக்கலாம். ஸோ இதுலேயுமே சில மூலிகைகளை சேர்த்து குளிக்கிறதும் இருக்குது. இதில் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த படிகார நீர் அப்படின்னு ஒரு நீர் இருக்குது.
படிகார நீர் எதற்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த குளிர்காலத்தில் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லைங்களா, அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நீர். ஸோ நம்ம பக்கெட்டில் வந்து ஒரு 10 ml அளவுக்கு இந்த தண்ணியை சேர்த்து குளிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இந்த வின்டருக்கு வந்து நீங்க இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கோல்டு வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி எப்பயுமே வாய்ஸை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற இந்த சிங்கருக்கா இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி ஆங்கரிங் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், அவங்க வாட்டர் பாட்டிலில் என்ன மாதிரியான மூலிகை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் டாக்டர்? ஸோ டெஃபினட்டாக பார்த்தோம்னா ஆடாதோடைன்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ ஆடாதோடைக்கு பாடாத நாவும் பாடும்னு சொல்லுவாங்க. ஸோ குரல் வளம் நார்மலாக இருக்கணும்னா நீங்கள் ஆடாதோடை பயன்படுத்தலாம். ஸோ எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் என்னென்னா இந்த ஆடாதோடை கஷாயமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருக்குங்க, இன்னைக்கு ஃபுல் டே நான் பேசிட்டேன், த்ரோட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த ஆடாதோடை கஷாயம் குடிச்சிடலாம். குடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாகிடும். ஸோ பேசி எனக்கு ரொம்ப தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடாதோடை குடிநீர் எடுக்கலாம். சிற்றரத்தை சூரணம் பயன்படுத்தலாம். சிற்றரத்தை சூரணம்னா பாடி ஹீட் ஆகும், பட் ஒரு 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு விட்டுடலாம். தேவையான போது மட்டும் அதை பயன்படுத்தலாம். சிற்றரத்தை சூரணம் எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த குரல் வளம் நார்மலாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த 2 மூலிகையே போதும். ஓகே டாக்டர். இப்போ இது நீங்க சொன்னது வந்து குரல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ குரல் வந்து நீங்க சொன்னது வந்து இந்த குரலை பாதுகாக்கிறதுக்கு டாக்டர். இப்போ தொண்டை கட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மூலிகை எடுத்துட்டா சீக்கிரமா கொஞ்சம் உங்க வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் வந்துடும் அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? நிச்சயமா இதே மூலிகையை பயன்படுத்திக்கலாம். இதனோட சேர்த்து நம்ம கண்டங்கத்திரி லேகியம் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலான வாய்ஸ் எனக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டங்கத்திரி தான் ரொம்ப பெஸ்ட். பேர்ல இருக்கு பாருங்க, கண்டங்கத்திரி. ஸோ கண்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. டான்சிலைட்டிஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு, தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அதை சரி செய்யறதுக்கும் கண்டங்கத்திரி லேகியமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இன்னைக்கு வின்டருக்கு தேவையான நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,